எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே ஒரு பிசிபி ஹோல்ட்ரு இல்லாட்டி காமன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ட்ரு, அது வந்து ஹோல்ட்ரு ப்ளஸ் ஒரு சால்ட்ரிங்கோட ஹோல்ட்ரு, சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டு இதை வீட்லேயே தயார் பண்ணுங்க. எப்படி பண்ணணும்னு தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனமான கட்டி எடுத்துக்கோங்க. நார்மல் கனம் இல்லாத கட்டி எடுத்திங்கன்னா சால்ட்ரிங் அண்ட் மாட்டும் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும். வெயிட்டான கட்டி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நான் 2 ஹோல்ஸ் போட்டுட்டேன். இங்கே ஒரு ஹோல்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இது சும்மா ஒரு அறுத்து போட்டுருந்தாங்க. வேஸ்ட்டு அறுத்து போட்டிருந்தாங்க. அதை நான் எடுத்து சரி இது நம்ம மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சும்மா ஒரு போல்டு ஒரு என்ன ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, ஸ்ட்ராங்காக மீன்ஸ் அங்கேயே அசமிக்கிறதுக்காக, ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக சும்மா ஒரு போல்டு மட்டும் சொருவிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டையிலேருந்து ஹோல்ஸ் போட்டுவிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நெட்டு போட்டிருக்கேன். இது சும்மா இந்த கட்டையை கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக நெட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் போட்டு இந்த ஹோல்ஸ்லேயும் இந்த கட்டைக்குள்ளே விட்டு இதை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு சின்ன நெட்டை போட்டு போல்டு நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ கிரிப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹைட் கம்மியாக வேணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதை மட்டும் கழட்டி அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி அப்படியே இங்கேயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? லூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் டைட் பண்ணி ரிவர்ஸ் சுற்றினா வந்துடும். அது ரிவர்ஸ் வந்துடும். அது ஆன்லைனில் ஒன்று வாங்கினேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் அது அந்தளவுக்கு சும்மா போல்டு மட்டும் தான் போட்டிருக்கேன், நெட்லாம் போடல. சும்மா கிரிப்புக்காக 2 வாசரு, கீழே எதுவும் போடல. சும்மா இந்த அட்டிலேயே போட்டு அப்படியே இந்த போர்ட்லேயே போட்டு அப்படியே தெருக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி, நீளமாக நேரான ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு 2 சுற்று. ஓகேங்களா? இந்த ஓட்டைக்கும் இந்த போல்டும் கரெக்டாக கிரிப்பாகிற மாதிரி ஓகேங்களா இது சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பி இப்படி வளைச்சிக்கோங்க. கீழே ஒரு வளைவு, அதுக்கப்புறம் மேலே ஒரு வளைவு. ஓகேங்களா? வளைச்சிட்டு நீங்கள் இப்படி கரெக்டாக ரவுண்டாக அந்தளவுக்கு சுற்ற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பண்ணி சுற்றிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு ரவுண்டாக கட்டை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அது மேலே வச்சு அப்படியே கொஞ்சமாக சுற்றுங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ. எனக்கு சின்னதாக இருந்தால் போதும். ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாகவும் சுற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக சுற்றிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி சின்ன உருளையாக ஃபஸ்ட்டு வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பெரிய உருளையாச்சுன்னா வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நல்லா ஃபினிஷிங் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலாக இருக்குது. குட்டியாக சுற்றிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கீழே வளைச்சி அப்புறம் திருப்பி மேலே ஏற்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்னதாக சுற்றிருக்கேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கீழே சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது வந்து நிறையா விட்ருக்கேன். இது கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் விட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஹைட் ஏற்றி அதுக்கப்புறம் சுற்றிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இது இங்கே போகிறோம். கொஞ்சம் பெருசாக சுற்றிருக்கேன். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி சுற்றிக்கோங்க. நான் வந்து இதே போடுறேன், அந்த பெருசாக இருக்கிறது அதே போடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெரிய வாசர் போட்டுக்கலாம். பெரிய வாசர் போட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போல்டு, அதுக்கப்புறம் வாசர். ஓகேங்களா? வாசர் வச்சு போல்டு போட்டுக்கலாம். இது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணுங்க. இல்லாட்டி நம்ம மாட்டும் போது கீழே விழுந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்போஸ் இது கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் இப்படி கொஞ்சம் பேலன்ஸில் நிற்கும். இந்த கீழே இருக்கிற கம்பி வச்சு பேலன்ஸில் நிற்கும். டைட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்பேனர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேனர் இல்லாதனால நான் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்.
வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா, சால்டிங் ஆன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. இது பார்த்துக்கோங்க, சும்மா ஒரு பெரிய ஒரு சின்ன கட்டையில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் அந்த வேனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேட்டை வச்சு ஹோல்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஹோல்ஸ் இருந்தது நான் எடுத்த பிளேட்டில், ஸோ அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கட்டையில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்ஸ், இந்த கட்டையை உள்ள நடுவில் கொடுத்து பண்ணுற மாதிரி ஒரு கிரிப்புக்காக. சப்போஸ் இது மட்டும் போட்டோன்னா சப்போஸ் டைட் கம்பிச்சுன்னா ஏறி இறங்கும். இது சின்ன போல்டு நட்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, இங்கேயும் ஒரு கம்பியை போட்டு நல்லா திருக்கி விட்டேன். சப்போஸ் போல்டு நட்டு இருந்தால் அது பண்ணிக்கோங்க. ஏன்னா போல்டு கீழே போட்டால் கீழே முட்டும், அதனால் நான் அப்படியே துருக்கி டைட் பண்ணிக்கிட்டேன். ஹோல்ஸ் அதுக்கு மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வெட்டி வேஸ்ட்டாக போனது உங்களுக்கு எப்படி வசதியாக பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு இருந்தது. அந்த போல்டு அடிச்சுக்கிற வேண்டியதான். ஒரு சுற்றியில் வச்சு அடிச்சுக்கோங்க. ஓகேங்க, ஓரளவுக்கு ஃபிட்டாக நின்றுச்சு. ஃபிட்டாக நின்றுச்சு. ஒரு கொஞ்சம் கம்பி கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நாலு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் வந்து கரெக்டாக கிரிப் ஆகிற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க, இல்லாட்டி நல்லா கம்பியை போட்டு நல்லா இறுக்கிக்கோங்க. நான் சும்மா ஒரு ஸ்ப்ரிங் பார் இருந்தது, ஸ்ப்ரிங் போர்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சால்ட்டிங் இந்த ஏதாவது ஒரு காம்பனண்ட் நம்ம பிடிச்சிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு சொல்கிறேன், ஒரு ரெஸ்டர் பிடிக்க மாதிரி இருந்தால் இது பிடிங்கிச்சா, ஒரு நல்ல ஒரு கிளிப்பு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு மெட்டல் கிளிப் பண்ணிக்கிட்டேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளிப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குரக்கடையில் நோஸ் கிளிப் நீங்கள் அது கேட்டிங்கன்னா தருவாங்க. குரக்கடையில் கிளிப் பண்ணி தாங்க கட்டினா தருவாங்க. அதை வாங்கிட்டு நல்லா பிக்ஸாக இருக்கும், நல்லா பொடிது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் நம்ம டை ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது பிடிச்சிட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பிடிச்சிட்டு நம்ம சால்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா மொத்தம் சால்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 கை தேவைப்படும். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு கை தான் இது, 2 கை நம்மகிட்ட இருக்குது, ஒரு கை இது தான் யூஸ் பண்ணுறது. ஓகேங்க, சூப்பராக நம்ம அழகாக எப்படி சால்டிங் பண்ணிக்கலாம், பிடிச்சிட்டு சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா நார்மல் தான், இப்போதைக்கு போதும். நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா குரொக்கடைல் கிளிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது வந்து பார்த்தீங்களா பல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 2 3 ஒரு 4 பல் இல்லை 3 பல் கிட்ட இருக்குது. பெருசு வாங்கினா பல் கொஞ்சம் கூட இருக்கும். பிடிக்கிறது நல்லா கிரிப் நல்லாயிருக்கும். பிடிச்சதுன்னா அப்படியே உடும் பொடி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பிடிச்சினா அவசரத்தில் ஸ்லிப் ஆகாது. ஸோ அந்த குரொக்கடைல் கிளிப் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். சால்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சால்டிங் ஸ்டாண்ட் மற்றும் பிசிபி ஹோல்டர் ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் லைட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், லைட் இல்லாட்டி. ஓகே, நன்றி, வணக்கம்.